Hello everyone, welcome to Crave Study Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்டுக்குள்ள ஆனுவல் எக்ஸாம் தமிழுக்கான இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர் அண்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நான் சைட் பை சைடு உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் உங்களுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ்க்கான ஒன் வேர்ட்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இதில் இருக்க ஒன் வேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்னா, நீங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லா ஒன் வேர்ட்ஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்க 15 ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து பகுதி 2 பிரிவு 1ல் உங்களுக்கு 4 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ். இங்கே இருக்க கொஷின்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து புக் பேக்கில் நீங்கள் படிச்சிருக்க கொஷினையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. அடுத்து பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். இங்கே வந்து உங்களோட தமிழ் ஒக்கேபுலரி செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கலைச்சொற்கள் தருக இதெல்லாம் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏதாச்சும் 2 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி இங்கே படித்ததை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க இந்த கொஷின்ஸ்க்கு. அடுத்தது பிரிவு 2ல் 32, 33, 34 இந்த கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அடிப்பிரலாமல் எழுதுக. எப்பயுமே நம்ம புக்கில் இருக்க மனப்பாட பாடலை நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னா, பாடலோட ஆசிரியர் அடுத்தது பாடலோட தலைப்பு இதை எழுதி தான் எழுதணும். கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியரோட பெயரையும் ஓகேவா, ஆசிரியரோட பெயரையும் அடுத்தது பாடலையும் தான் நம்ம எழுதணும். மேலே வந்து தலைப்பு எழுதிருங்க. அடுத்து பிரிவு 3ல் இந்த கொஷின்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்த கொஷின்ஸ் 25 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ், ஓகேவா, இதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாணயம் பாராட்டுக, அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், 10th ஸ்டாண்டர்டுக்கும் வரும் இந்த பேட்டர்ன்லே. இதெல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கூட படிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த கமெண்ட் படிச்சுட்டு அந்த வீடியோ நான் போடுவேன். ஏறு தழுவுதல் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், ஓகேவா. மேலை நாட்டுகளில் வந்து எப்படின்னா அவங்க வன்மத்தை காட்டுற மாதிரியான இதாக இருக்கும். ஆனால் நம்மளோடதுல பாசமோட அரவணைப்போட அந்த மாடை தழுவுறதா தான் இருக்கும், ஓகேவா. இங்கே வந்து ரொம்ப வெறிச்செயல் எடுத்துலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம், இந்த அறச்செயல்னு கேட்டிருக்கனால. அப்புறம் அந்த தண்ணீர் கதையில் வந்து இந்திரா வந்து எப்படி தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, தொலைஞ்சு போயிடுவாங்களே இடையில, அந்த இதை நீங்கள் எழுதுங்க, ஓகேவா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.